வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வந்துட்டு ஒரே வீடியோவில் உங்களுக்கு 3 விதமானது சொல்லித்தரப்போகிறேன். அதாவது முன்னாடி பிரின்சஸ் கட்டும், கை டிசைனு, பேக் சைடு டிசைனு. சுற்றளவு 10 இன்ச்சு, நெக்கோட பேக் சைடு உயரம் 16 இன்ச்சு, கீழேருந்து 3 இன்ச்சு மார்க் பண்ணுறேன். அடுத்து 2.5. இப்போ நான் வரைகிற மாதிரி வரைஞ்சிக்கோங்க. இது பிரின்சஸ் கட்டு. மேலேருந்து 6 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இதை வரைஞ்சி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வரைஞ்சிட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்கோட உயரம் 4.5 இன்ச்சு. இது முன்னாடி நெக்கு. அகலம் 4 வச்சுருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு நெக்கை கட் பண்ணிடலாம். இப்போ முன்னாடி கட் பண்ணிடலாம். இப்போ இந்த பக்கம் முன்னாடி பட்டிக்கு கட் பண்ணுறதுல 1/4 இன்ச்சு குறைச்சி கட் பண்ணியிருக்கேன். இப்போ மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ மார்க் பண்ணிவிட்டு நம்ம லைனிங் வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஓடு தையல் போட்டு லைனிங் வச்சுக்கோங்க. இந்த பக்கத்தை மட்டும் கிராஸாக கூட போட்டு வச்சுக்கலாம். அதை ஸ்ட்ரைட்டாக போட்டுட்டு கூட இது மட்டும் கூட கிராஸாக போடலாம். நம்மளுடைய விருப்பம்தான். சப்போஸ் சில நேரம் துணி பத்தலை செய்யலை அப்படின்னா கொஞ்சம் கிராஸாக போட்டு கட் பண்ணிக்கலாம். இப்போ இதை அப்படியே கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ கரெக்டாக வச்சு தையல் போட்டுடலாம். இது மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. 4 பக்கமுமே மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அது மாறாது. சில நேரம் மாற்றி நம்ம இது பண்ணிட்டோன்னா போச்சு. இப்போ நீங்கள் மேலே இருக்கிறத லைட்டாக இழுத்து கொடுத்து தைங்க. அடியில் இருக்கிற பீஸ் நம்ம லூஸ் விட்டு தைக்கணும். மேலே இருக்கிறத மட்டும் கொஞ்சம் இழுத்து பிடிச்சி தைங்க. ஏன்னா அது சின்னதாக இருக்கும். நம்ம கட் பண்ணதுனால கொஞ்சம் இழுத்து கொடுத்து தைச்சிங்கன்னா தான் அது சரியாக வரும். இல்லைன்னா ரொம்பவே உங்களுக்கு வித்தியாசம் வரும். அதனால் லைட்டாக இழுத்து கொடுத்து தைங்க. இப்போ இந்த மாதிரி வந்துடும். 2வது தையல் போட்டுக்கலாம். இப்போ தைச்சி முடிச்சாச்சு. கீழே பட்டி கடிச்சிடலாம். நான் 2ஆம் அடித்து அப்படியே ஒரு தையலை போட்டு திருப்பி விட போகிறேன். இப்போ அமுக்கு தையல் போட்டுக்கலாம். போட்டுட்டு கட் பண்ணிவிட்டு திருப்பி தைச்சிருங்க. இப்போ பட்டி அடிச்சிடலாம். அப்படியே திருப்பிடலாம். நல்லா தேய்ச்சி விட்டு சென்டரில் ஒரு தையல் போட்டுட்டு நான் இதுக்கு கயிறு வைக்க போகிறேன். என் பொண்ணுக்கு தைச்சது தான் இது. வி அடிக்காமல் வியில் அவளுக்கு மாட்ட தெரிய மாட்டேங்குது. அதனால் கயிறு வச்சு விட போகிறேன். ஆனால் அப்படியே 2 தையல் போட்டுக்கலாம். போட்டுட்டு இந்த வீடியோ ஏன் சேர்த்து போகிறேன்னு காரணம் என்னன்னா, சிலர் தேடிட்டு இருப்பீங்க. கை தனியாக பின்னாடி தனியாக பேக் சைடு தெரியாது தேடிட்டு இருப்பீங்க. அப்படி தேட வேணான்றதுக்காக சரி சேர்த்து போட்டேன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதுனால சேர்த்து போட்டிருக்கேன். இப்போ பேக் சைடு கட் பண்ணிடலாம். 4 இன்ச்சு உயரம், 4 இன்ச்சு அகலம். இப்போ ரவுண்ட் நெக் கட் பண்ணிக்கலாம். இது போட் நெக் அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ விரித்து வச்சு நான் சென்டர் அடையாளப்படுத்திட்டு நான் வரைகிற மாதிரி வரைஞ்சிக்கோங்க. கீழேருந்து 6 இன்ச்சு நான் மேலே வரைகிறேன்.
இந்த ஷோல்டர் வரைக்கும் கொண்டு போயிருங்க. இப்போ இந்த மாதிரி கோடு போட்டுக்கலாம். நல்லா அழுத்தி போட்டுக்கோங்க. இப்போது அங்கங்கே குண்டூசி குத்திட்டு நம்ம தைக்க ஆரம்பிக்கலாம். ஷோல்டர்லேருந்து அழகாக இருக்கும். இது ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் கட் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வந்து முடிச்சாச்சு. கட் பண்ணி விட்டுடலாம். இப்படி அழகாக வந்து தையல் போடுங்க. கொஞ்சம் விட்டுட்டு கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ அங்கங்கே கட் பண்ணிடலாம். இப்போ நல்லா தேய்ச்சி விட்ருங்க. தேய்ச்சி விட்டு அதை வச்சிடலாம். இப்போ கையை ஃபினிஷ் பண்ணிவிட்டு நம்ம பேக் சைடு வந்து டிசைன் பண்ணலாம். கைக்கு வந்து நான் போடுற மாதிரி போட்டுக்கோங்க. ஒரு 6 இன்ச்சு அப்படி இல்லைன்னா 7 இன்ச்சு உயரம், அதுக்கு மேலே வைக்க வேணாம். கீழேருந்து 1 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வரைகிற மாதிரி நல்லா கவனமாக பாருங்கள். மேலேருந்து 3 இன்ச்சுக்கு மார்க் பண்ணுறேன். வரைகிற மாதிரி அழகாக வரைஞ்சிக்கோங்க. இந்த மாதிரி வரைஞ்சி எடுத்துக்கலாம். இப்போ 2 பக்கமாக அச்சு வரணும். இப்போ இதை கட் பண்ணி எடுத்துடலாம். நான் கட் பண்ணாமல் 2 பக்கமும் ஒரே மாதிரி தைச்சிட்டு தைக்கலான்னு பார்த்துறேன். சரி, கட் பண்ணியே தைச்சிருவோம் அப்படின்ட்டு கட் பண்ணிட்டேன் நான். நம்ம இந்த அம்புக்குறியெல்லாம் போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ சுற்றிலும் குண்டூசி குத்தி விட்டுட்டு நம்ம தைக்க ஆரம்பிக்கலாம். இந்த லாஸ்ட்லேருந்தே தைங்க. இப்போ ரவுண்டாக சுற்றிலும் தையல் போட்டுக்கலாம். இப்போ சுற்றிலும் தையல் போட்டுக்கோங்க. நான் ப்ளவுஸோட கலருக்கு பைப்பிங் கொடுக்க போகிறேன். இப்போ கட் பண்ணி எடுத்துருங்க. அங்கங்கே கட் பண்ணி எடுத்துடலாம். நல்லா திருப்பி விட்டு கார்னர்லாம் எடுத்து விட்டு தேய்ச்சி விட்ருங்க கையில். இப்போ திருப்பி அந்த பார்டர் ஏஜ்லேயே தையல் போடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இது சமையலில் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா திண்டுக்கல் சமையல் பாருங்கள். லைவாகவே வீடியோ போட்டு சொல்லி கொடுத்துருக்கேன். சமையல் ரொம்ப ஈஸியாக செய்கிற மாதிரி சொல்லியிருக்கேன். பார்த்து நீங்கள் எப்படி இருக்குன்றதை கமெண்டில் சொல்லுங்கள். இப்போ ரவுண்டாக சுற்றிலும் எட்ஜ்லேயே அப்படியே தையல் போட்டு விடலாம். இந்த மாதிரி போட்டுட்டு சேம் ஃபுல்லாக லைனிங் வச்சுக்கோங்க. சேம் வந்து நம்ம இந்த ப்ளவுஸோட கலருக்கு கிளாத் எடுத்துக்கலாம். ஏன்னா வந்து நம்ம ஒயிட் கலரில் இந்த சாரீ கலருக்கு நம்ம டிசைன் பண்ண போகிறோம்.
அதனால் சேம் அதே கலரில் பைப்பிங் கொடுத்தீங்கன்னா தான் வந்து உங்களுக்கு தெரியும். பைப்பிங் கொடுக்க விருப்பம்னா கொடுங்க, இல்லை அப்படி இல்லைன்னா அது அப்படியே வச்சு டிசைன் பண்ணி விட்ருங்க, உங்கள் விருப்பம்தான். இப்போ ஃபுல்லாக வந்து நம்ம உருட்டி அடிச்சிடலாம். ஆனால் ஈஸியாக தான் இருக்கும், ஏன்னா நம்ம திருப்பி தையல் போட்டிருக்கனால ஈஸியாக தான் இருக்கும். இப்போ சுற்றிலும் பொறுமையாக அழகாக உருட்டி தையல் போட்டுருங்க. லாஸ்ட் வரைக்கும் கொண்டு வந்துடலாம். ஆனால் இந்த ப்ளவுஸ் ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் இந்த கையும் பேக் சைடு நெக் டிசைன் பார்க்கும்போது எனக்கே ரொம்ப ஆசையாக இருந்தது. நம்ம வயசில் இருக்கப்பெல்லாம் வந்து நம்ம இவ்வளோ அழகாக தைச்சி போடலையே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஃபீலிங்ஸ் இருந்தது. ஆனால் ரொம்ப சூப்பராக வந்துச்சு இந்த ப்ளவுஸு. இப்போ அங்கங்கே லைட்டாக கட் பண்ணி விட்டு நான் ஹெம்மிங் பண்ணி விட்ருக்கேன். இப்போ தர்மாகோல் பால் பண்ணிடலாம். இப்போ நிறைய பண்ணி எடுத்துக்கோங்க, கைக்கு நெக்குக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து இந்த மாதிரி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ சின்ன பீஸாக 3ஆக மடித்து நான் ஓரத்தில் போடுறேன். போட்டுட்டு 2 பக்கமும் இந்த மடித்து தையல் போட்டுருங்க, பிசிறு தெரியாமல். குட்டியாக தான் தேவைப்படும், ஒரு 1 இன்ச் அளவுக்கு. இப்போ வச்சு தையல் போட்டலாம். இப்போ இங்கிட்டும் தையல் போட்டுருங்க. இப்போ நூலெல்லாம் அப்பைக்கப்போ ஒட்டை கட் பண்ணி விட்ருங்க, நூல் விட்டாதீங்க. இப்போ நம்ம இந்த பால் செஞ்சு வச்சது எல்லாம் வச்சு நான் சாண்டல் கலர் சாரீ, சாண்டல் கலருக்கு மேட்ச் ஆகிற மாதிரி தைக்கும் போது நல்லா உள்ளே தள்ளி கொடுங்க. அந்த முடிச்சு போட்டது கூட தெரியக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சம் மட்டும் கேப் போட்டு கொடுத்துட்டு வாங்க, ரொம்ப கேப் விட வேணாம். ரொம்ப கேப் இல்லாமல் நல்லா நெருக்கமாக கொடுத்துட்டு வாங்க. இப்போ மேலே இருக்கிற ரவுண்டுக்கு கொடுத்துடலாம். மிஷினும் அதுவும் வெயிட்டாக இருக்கனால உங்களுக்கு தெரியல, முடிச்சுட்டு காமிக்கிறேன். கையில் பெரிய ஊசி வச்சுக்கோங்க, அந்த பிசுறு நல்லா தள்ளி விட்டு நல்லா அமுத்தி கொடுத்து தைச்சிட்டு வாங்க. பைப்பிங் கொடுத்து தைச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக நகலாமல் சூப்பராக இருக்கும். இந்த கலர் காம்பினேஷன் ரொம்பவே அழகு, சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. நான் டிசைன் பண்ணது சில்க் காட்டனில் கொடுத்துருக்கேன். உங்கள்கிட்ட சாரியில் கூட கொஞ்சம் கட் பண்ணி டிசைன் பண்ணலாம். எங்கள் பாப்பா நல்லா ஹைட்டுன்றதுனால நான் சாரிக்குள்ளே கட் பண்ணலை. அப்படியே தைச்சிட்டு இந்த பக்கம் கொண்டு வந்துடலாம்.
இப்போ ஃபுல்லாக முடிச்சிடலாம், லாஸ்ட் வரைக்கும் கொண்டு போய். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது ரொம்ப லாஸ்ட் வரைக்கும் வைக்க வேணாம், ஓரளவுக்கு இங்கிட்டு ஒரு நாள் இங்கிட்டு ஒரு நாள் பண்ணி முடிச்சுட்டு அமுக்கு தையல் போட்டுருங்க. இந்த மாதிரி வச்சிங்கன்னா நம்ம பாசி வைக்கிற வேலையெல்லாம் இருக்காது, ரொம்ப ஈஸியாகவே சீக்கிரமாக டிசைன் முடிஞ்சிடும். இப்போ ஃபுல்லாக 2 கை முடிச்சாச்சு. இதுக்கு பட்டன் பண்ணி வச்சிடலாம். நான் வந்து இதுக்கு 2 பட்டன் பண்ணி வைக்கிறேன். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இதுக்கு வந்து அந்த அலுமினிய பட்டன் வச்சாலுமே 2 இது கொடுங்க. இப்போ வச்சு தைச்சி விட்டுடலாம். சும்மா அந்த மெட்டீரியலே அப்படியே தைச்சி விட்டிங்கன்னா போதும். அடியில் ஹோல் கொடுத்து பண்ணிங்கன்னா அது வந்து சில நேரம் வந்து நிற்க மாட்டேங்குது, கலந்துட்டு வந்துடுது. அதனால் நான் சும்மா சிங்கிள் பட்டன் மட்டும் வச்சு பண்ணி அப்படியே தைச்சி விட்ருவேன் சுற்றிலும். இது வந்து சீக்கிரமாக உங்களுக்கு போகாது, ஏன்னா மெட்டீரியல் நம்ம சேர்த்து தைக்கிறப்ப உங்களுக்கு சீக்கிரமாக கலந்து வராது. பாருங்கள், கை டிசைன் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது. இப்போ வந்து நம்ம அந்த நெக்கை வந்து நம்ம திருப்பி எட்ஜில் தையல் போட்டுடலாம். கரெக்டாக வச்சு எட்ஜிலே தையல் போடுங்க. லைனிங் கிளாத்து வெளில தெரியக்கூடாது. லைனிங் கிளாத் வெளியில் தெரியாமல் ஓரத்துலேயே தைச்சிட்டு வாங்க. இப்போ நூலெல்லாம் கட் பண்ணிவிட்டு பாருங்கள், மாங்காய் அழகாக வந்துடுச்சு. கீழே மடித்து தைச்சிடலாம் லைனிங் வச்சுட்டு. நல்லா தேய்ச்சி விட்டு தைச்சி விடுங்க. இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டுடலாம். இப்போ டாட் பிடிச்சிடலாம். இப்போ சேம் கலரில் தான் பைப்பிங் பண்ணுறேன். இப்போ ஃபுல்லாக முடிச்சிடலாம் பைப்பிங் வச்சு. ஆனால் மேலே இருக்க நெக்குக்கு நம்ம அதே சாண்டல் கலர் தான், இதுக்கு மட்டும்தான் ப்ளவுஸோட கலரு. மேலே இருக்க நெக்குக்கு முன்னாடி வரைக்குமே நம்ம சாண்டல் கலர் பைப்பிங் கொடுத்துடலாம். இப்போ முடிச்சாச்சு. இப்போ நம்ம வந்து கொஞ்சம் நம்ம கைக்கு ஜாயின் பண்ண மாதிரி ஒரு 2 இன்ச்சுக்கு தைச்சிட்டு நம்ம தைச்சி விட்றலாம். மூணாக மடித்து ப்ளவுஸோட கலருக்கு ஒரு தையல் போட்டு எடுத்துக்கோங்க. இதை வச்சு தைச்சி விட்டுடலாம். இப்போ இந்த பக்கமும் சமமாக வச்சு தைச்சி விட்ருங்க. 2 பைப்பையும் ஒட்டி இருக்கணும்.
இப்போ இந்த நூலெல்லாம் கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த மாதிரி வந்துடும். இப்போ நம்ம இந்த தர்மாக்கோல் பாலை வச்சு சும்மா 2 மட்டும் பண்ணிவிட்டு வச்சு தைக்கலாம். ஏன்னா கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இப்போ அப்படியே வச்சு கொஞ்சம் கொஞ்சம் நம்ம கைக்கு வச்ச மாதிரி தள்ளி தள்ளி ஃபுல்லாக நெக்கு ஃபுல்லாக வச்சுட்டு வாங்க. நெருக்கமாக வேணாம். அந்த நம்ம முடிச்சு போட்டது வந்து சுத்தமாகவே தெரியக்கூடாது. பைப்பிங் ஒட்டி தான் இருக்கணும். அது நல்லா ஃபுல்லாக அந்த மாதிரி வச்சுட்டு வாங்க. ஏன்னா அது தள்ளி இருந்துச்சுன்னா நல்லா இருக்காது பார்க்குறதுக்கு. நல்லா அமர்த்தி பிடிச்சு தைச்சிட்டு வரலாம். மேலே வரைக்கும் கொடுத்துடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஷோல்டர் ஜாயின் பண்ணி பைப்பிங் பண்ணிடலாம். இப்போ சுற்றியெல்லாம் அம்முக்கு தையல் போட்டுடலாம். ரொம்ப அழகாக இருக்குது. இப்போ ஷோல்டர் ஜாயின் பண்ணிடலாம். 2 தையல் போட்டுக்கோங்க. நான் அழகாக இருக்குன்னு நான் சொன்னால் பத்தாது. நீங்கள் சொல்லுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கா என்னன்னு. ஆனால் இந்த மாதிரி டிசைன்லாம் வித்தியாசமாக நம்ம பார்க்குறப்ப நம்மளும் போட்டிருக்கலாம் அப்படின்றதுலாம் தோணுது. ஏன்னா இனிமேல் நம்ம போட முடியாது, பிள்ளைங்க தான் போட முடியும். இப்போ ஃபுல்லாகவே பைப்பிங் வச்சிடலாம். இப்போ முன்னாடி வரைக்கும் நம்ம ஒயிட் கலரில் பைப்பிங் கொடுத்துடலாம். ஒயிட்டுன்றதோட ஆஃப் ஒயிட், இது சாண்டல் கலர் மாதிரி. இது பட்டன் வந்து இந்த மாதிரி செஞ்சு நம்ம அந்த மேலே ஒரு 3 பட்டன் வச்சிடலாம். நல்லா வச்சு கைக்கு தைச்ச மாதிரி தைச்சி விட்ருங்க. நல்லா அந்த மெட்டீரியல்லே டைட்டாக தைச்சி விட்டோம்னா அது பட்டர்னு நிற்கும். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு பிடிச்சிருக்கானன்றதை சொல்லுங்கள். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் தைச்ச ப்ளவுஸ்லாம் எனக்கு பிடிச்ச ப்ளவுஸு இதுவும் தான். ஆனால் காலேஜில் போட்டப்போ பிள்ளைங்கள்லாம் அழகாக இருக்குதுன்னு சொல்லிச்சுங்களா. அந்த சந்தோஷம் போதும். நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் சரி பிள்ளைங்களுக்கு நல்லா இருந்துச்சுன்னா அதுவே நமக்கு பெரிய சந்தோஷம். கையே பாருங்கள் எவ்வளோ வித்தியாசமாக அழகாக இருக்குன்னு. இது முன்னாடி பேக் சைடு பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்குது. உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலை பார்க்குறதுக்கு நன்றி.